இயேசு சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று மத்தேயில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இந்த எருசலேம் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருந்த போதிலும், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறதாய் இருந்த போதிலும், இயேசுவானவரை புறக்கணித்தவர்களாய் இருந்த போதிலும் அவர்களை பார்த்து கண்ணீர் வடித்து சொல்லுகிறார், என் ஜனமே என் ஜனமே, நான் ஒரு தாயைப் போல ஒரு கோழியைப் போல செட்டையின் நிழலுக்குள் ஓடி வாருங்கள் என்று சொல்லி கூக்குரலிடுகிறேன். என் பிறகே ஓடி வாருங்கள். ஒரு தாய்க்கோழி ஒரு குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் என் ஜனங்களை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் எருசலேமே எருசலேமே என்று கண்ணீர் வடிக்கிறேன். என் ஜனங்களோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு நிற்கிறார். இதை கேட்கிற நன்மையான சகோதரனை சகோதரியே, இன்று இந்த சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை கூட்டி சேர்க்கப் போகிறார். இன்றும் அவருடைய காயப்பட்ட கரம் விரிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யாவரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர் இருக்கரம் விரித்தவாறே இருக்கிறார். அவருடைய காயங்களை பார்ப்போம். அவருடைய வேதனையெல்லாம் என் ஜனம் அழிகிறதே என் ஜனம் அழிகிறதே என்கிற வருத்தம் இன்றும் அவருக்கு உண்டாயிருக்கிறது. இன்றும் நம்மீது ஒரு தாகம் உள்ளவராயிருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் அவரண்டைக்கு ஓடுவோம். அவர் நம்மை அரவணைத்து நம்மை ஆசீர்வதித்து முத்தமிட்டு அந்த ராஜ்யத்தை காணும் வரையிலும் நாம் கைவிடவே மாட்டார். அவருடைய அன்புள்ள அந்த கரத்திற்குள் நாம் ஓடி ஒளித்துக் கொள்ளுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் என்றும் என்றும் நம்மை நடத்துகிறதாயிருக்கிறது. God bless you.